கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூய ஆவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூய ஆவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு இறைவனின் குரலே இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு. இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு இறைவனின் குரலே இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வெளிப்பாடு. நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூய ஆவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் தூய ஆவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம் ஒன்றை பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. என்னை கூவி அழைப்பவருக்கு நான் செவி சாய்ப்பேன், அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன், நீடிய ஆயுளால் அவருக்கு நிறைவளிப்பேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தின் முதல் ஞாயிறு சோதனையிலிருந்து நாம் எப்படி வாழ்வில் வெற்றி பெறுவது, அதற்கான முக்கியமான காரணங்களாக இருப்பது என்ன என்பதை அழகாக விளக்கி கூறுகிறது. மனிதன் சோதனைக்கு உட்படுவது இயல்புதான் என்றாலும் அந்த சோதனையை வெற்றி கொள்ள ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு பக்கபலமாக இருக்கிறது. அவற்றை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? நம் வாழ்வில் அதை உணர்கிறோமா? தேர்ந்து தெளிந்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட சோதனைகளை வெற்றி கொள்ள இறை வார்த்தையும் ஜெபமும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதே என்பதை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ளுகிற தருணம் தான் இந்த சோதனைகளை வெற்றி கொள்ளுகிற தருணம். எனவே வாழ்வில் வரும் சோதனைகளை வெற்றி கொள்ள ஆண்டவருடைய வல்லமையை இறைஞ்சி இந்த தெய்வீக பலியின் வழியாக மன்றாடுவோமாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையினால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே. கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் விசுவசிக்கிறனுக்குரிய விசுவாச அறிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு, இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றான். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் தவிர்க்க இயலாதவை. பாலைவன அனுபவம் என்பது நிச்சயம் மிகுந்த வேதனையான, துன்பமான, கொடூரமான ஒரு அனுபவம் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. சில இறைவார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். எசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை சொல்லுகிறது, பாலைவனம் சாத்தான் வாழும் இடம். லேவியர் புத்தகம் 16வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை, பாலைவனம் என்பது கொடூர விலங்குகள் எல்லாம் நடமாடுகின்ற பகுதி என்று சொல்லுகிறது. எசாயா புத்தகம் 13வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை, இந்த பாலைவனம் என்பது
சாபத்தின் இருப்பிடம் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த கொடூரமான பகுதியில்தான் எப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார் என்பதை இன்றைய நாளின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நம் பாரத திருநாட்டை நன்றாக ஆய்ந்து அறிந்து தெரிந்த ஒரு மனிதர் அறிஞர் ராகுல் சான்கிறிஸ்தியாயன். இவர் பாலைவன அனுபவத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். வால்காவிலிருந்து கங்கை வரை என்கிற அந்த நூலினை அவர் எழுதியதில் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சிங்கங்களோடும் சிறுத்தைகளோடும் நரிகளோடும் படுத்துறங்கினேன், ஆனால் எனக்கு பயமாக இல்லை. நான் சிங்கங்களோடும் சிறுத்தைகளோடும் நரிகளோடும் படுத்துறங்கினேன், ஆனால் எனக்கு பயமில்லை. நரியா அது தந்திரம் செய்யும் என்று எனக்கு தெரியும், சிங்கமா அது கடித்து குதறும் என்று தெரியும், சிறுத்தையா அது சீறி பாயும் என்றும் தெரியும். ஆனால் நான் வீட்டிற்குள் மனிதர்களோடு படுத்துறங்கினேன். உறங்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் மனிதன் என்ற போர்வையில் அவன் எப்பொழுது சிங்கமாகி தாக்குவான் என்று தெரியவில்லை, சிறுத்தையாக சீறுவான் என்று புரியவில்லை, நரியாக எனக்கு எதிராக தந்திரம் செய்வான் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை ஆசைகளால் ஆனது. மனிதன் ஆசைக்கு அடிமையாகி போயிருக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ எல்லோருமே ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த ஆசையினுடைய அளவுகோல் என்ன என்பதில்தான் நமக்கான சோதனை அடங்கி இருக்கிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று தெரிந்தும் கூட பொன்னின் மீதும் பொருளின் மீதும் மண்ணின் மீதும் ஆசைப்படுகிறோம் என்றால் அதற்கு நாம் தான் காரணம், நாமே தான் அதற்கு பொறுப்பு. இன்றைய நாள் நற்செய்தியின் வழியாக 3 சோதனைகளானது குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சோதனையும் சற்று வித்தியாசமான அனுபவமாய் ஆண்டவர் இயேசுவுக்கு அமைந்திருந்தது. முதல் சோதனை அவருடைய இறைத்தன்மைக்கு வந்த சோதனை. உணவிற்காக, சாப்பாட்டிற்காக, சோறுக்காக வந்த சோதனை. அன்பிற்குரியவர்களே, நோன்பிருந்து கடவுளோடு ஐக்கியப்பட்டு இறை ஆவியினால் உந்தப்பட்டு ஒரு தூய வாழ்வும் இறை ஆட்சியையும் விண்ணரசையும் இந்த உலகத்திலே கட்டி அமைக்க திருமுழுக்கு பெற்றவுடனே ஆண்டவருடைய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட இயேசு இறை வரங்களை பெற நோன்பிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்த சோதனைகளை பாருங்கள். நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பார்கள். அந்த 10 மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, காமம். இந்த 10மே பறந்து போகுமா? நம்முடைய மானம், நம்முடைய குலம், கல்வி, நம்முடைய வன்மை, வன்மை என்றால் வள்ளல் தன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தாளாண்மை என்பது ஊக்கம் அல்லது முயற்சி, காமம், இவை எல்லாமே பறந்து போகும் இந்த பசியினால். அப்படி என்றால் இந்த பசியை கொண்டு ஆண்டவரை சோதிக்கிறது இந்த சாத்தான். பல நிலைகளில் இதோ இந்த உலகத்திலே வறுமையினால் வாடுகிறவர்கள், பசி பஞ்சத்தினால் இருக்கிறவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதனுடைய அடையாளமாய் இதோ இந்த சோதனை அமைந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பதிலை பாருங்கள் என் அன்பிற்குரியவர்களே. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான். கடவுளுடைய வார்த்தை நமக்கு உணவாக, ஊக்கமாக, உற்சாகமாக இருக்கும்போது உடலுக்கு தீனி போடுகின்ற இந்த உணவு என்பது அது 2வது நிலைதான் என்பதை
சுட்டிக்காட்டுகிறது. உனக்கு தேவையானதை நீயே நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த சோதனை. ஒரு கல்லை அப்பமாக்கி நீயே உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள் என்று சாத்தான் சொல்லுகிறது. தேர்வில் காப்பியடித்து பாஸ் ஆகிவிடு, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிவிடு, கருகலைப்பு செய்து எப்படியாவது அந்த தவற்றிலிருந்து உன்னை நீயே மறைத்துக்கொள், சண்டை சச்சரவாது செய்து மனவிலக்கு பெற்றுக்கொள், வாழ்க்கையில் தோற்றுவிட்டாயா தற்கொலை செய்து கொள். இதெல்லாம் உனக்கு தேவையானதை நீயே நிறைவேற்றிக் கொள்ள நடக்கின்ற சோதனைகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. முதல் சோதனை இதுதான். இரண்டாவது சோதனை அது அதிகாரத்திற்கான சோதனை. பதவிக்காக, பட்டத்திற்காக, புகழுக்காக வருகின்ற சோதனை. எப்பொழுதெல்லாம் மனிதன் பதவிக்காக, பட்டத்திற்காக, புகழுக்காக ஆசைப்படுகிறானோ, பேராசைப்படுகிறானோ, அப்பொழுது அவன் அதற்கு அடிமையாகிறான். அந்த சோதனைக்கு அவன் உள்ளாக்கப்படுகிறான். உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உமக்கு இல்லாமல் போவதாக என்று ஆண்டவர் சொல்லும்போது, என் அன்பிற்குரியவர்களே, இந்த பதவியும் பட்டமும் அதிகாரமும் நமக்கு எதற்கு? வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திலே இரண்டு விதமான மனநிலைகள் எப்பொழுது நமக்கு வந்து போகும். கடவுளா செல்வமா, கடவுளா பொருளா, கடவுளா அழகையா, இவற்றிலே நாம் தேர்ந்து தெளிய வேண்டும். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிட செய்ய முடியாது. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. டீலா நோ டீலா என்று நாம் எப்பொழுதும் மனதிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். சாத்தானும் பல நேரங்களில் இந்த விளையாட்டை நம்மோடு அவன் விளையாடுகிறான். எதை நாம் தேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் அவர் வைத்துள்ளார். நமக்கு முன்பாக ஆசியையும் சாபத்தையும் அவர் வைத்துள்ளார். நமக்கு முன்பாக நன்மையும் தீமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தான் சரியானவற்றை தேர்ந்து தெளிய வேண்டும். முடிவெடுப்பது என்பது நம் கையில் தான் இருக்கிறது. எது வேண்டும், எது வேண்டாம். யாரையும் திருப்திப்படுத்த இந்த இடத்திலே நம்முடைய செயல்பாடுகள் அமைந்துவிடக்கூடாது. நம்முடைய பெற்றோரை, ஆசிரியரை, கணவனை, மனைவியை, முதலாளிகளை திருப்திப்படுத்த பாவத்தில் நாம் விழுந்து விடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு நமக்கு இறை வார்த்தையானது ஊன்றுகோலாய் இருக்கிறது என்பது இந்த இரண்டாவது சோதனையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளுகிற உண்மை. மூன்றாவது சோதனை, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், உம்முடைய வானதூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள், உம்முடைய கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் உங்களை தங்களுடைய கரங்களிலே தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லும்போது, அன்பிற்குரியவர்களே, கடவுள் உன்னை காப்பாற்றுகிறாரா பார்க்கலாம் என்பதற்கான சோதனை அது. நீ ஜபிக்கிறாயே, ஜபதப முயற்சிகளில் ஈடுபடுகிறாயே, ஒழுக்கமுள்ளவனாக வாழ்கிறாயே, இறை வார்த்தையை அனுதினமும் வாசித்து அதை புரிந்து கொண்டு வாழ்வாக்குறாயே, சமூகத்தின்பால் அதிகமான அக்கறை கொண்டு நன்மைகளை செய்கிறாயே, அப்படியானால் இந்த சோதனையில், இந்த துன்பமான தருணத்தில், உனக்கு வாழ்வில் வருகின்ற இடர்பாடுகளில் அந்த ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகிறாரா பார்க்கலாம் என்பதுதான் இந்த சோதனை. நீ குதி, வானதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்றால் நீ இதை செய்து பார், இந்த சோதனையில் இரு, இவற்றையெல்லாம் செய்கிறாயே, கடவுள் உன்னை காக்கின்றாரா பார்க்கலாம் என்பதுதான். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை காட்டி இந்த உலகத்திலே இருக்கின்ற கவர்ச்சிகளை எல்லாம் நமக்கு முன்பாக நிறுத்தி பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அந்த சோதனைகளுக்கெல்லாம் அடிமையாகி, அந்த சோதனைகளிலெல்லாம் விழுந்து, அந்த சோதனைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து, துன்பத்திற்கு மேல் துன்பம், வலிக்கு மேல் வலி, வேதனைகளுக்கு மேல் வேதனை என்று நம்முடைய வாழ்க்கையிலே பல பேர் சோர்ந்து போயிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. விவிலியத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். சோதனையில் விழுந்தவர்கள்,
ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிய ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கிறோம். உடல் இச்சைகளுக்கு உள்ளான தாவீது அரசரை நாம் பார்க்கிறோம். மது போதைகளுக்கு அடிமையாகி தான் கொண்டிருந்த அனைத்து புஜபலத்தையும் இழந்த சிம்சோனை பார்க்கின்றோம். பணத்தாசை பிடித்த ஆக்கானை காணுகிறோம். இவற்றையெல்லாம் இந்த விவிலியத்தின் வழியாக அந்த சோதனைகளுக்கு உள்ளாகி அவர்கள் விழுந்துவிட்ட நிலையை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. அதே சோதனையை வென்றவர்களும் உண்டு. எலியா, ஆபிரகாம் போன்றவர்கள். பணத்தாசையை வென்றவர் பேதுரு. குழந்தை பாக்கியமின்றி தவித்த அந்த நிலையிலும் கூட, அந்த சோதனைக்கு உட்பட்ட போதும் கூட, அந்த சோதனையிலிருந்து வென்று வந்தவர் ஆபிரகாம். தன்னுடைய பிள்ளைகள், செல்வங்கள் எல்லாம் இழந்த போதும் அவற்றிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அந்த சோதனையை வென்றவர் யோபு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த சோதனைகளை வெற்றி கொள்ள கடவுள் நமக்கு முன்பாக 3 விஷயங்களை முன்னிறுத்துகிறார். 1, என் அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின்படி வாழும்போது அது நமக்கு நேரிய வழிகாட்டும், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். சோதனைகளிலிருந்து வெல்வதற்கான ஆயுதம் என்றால் அது இறை வார்த்தை. சோதனை வெல்வதற்குரிய மற்றொரு ஆயுதம் என்றால் அது ஜெபம். ஜெபம். ஜெபத்தின் வழியாக நம் சோதனைகளை வெற்றி கொள்ளலாம் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு அடையாளம். இயேசுவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும் போது நம்புகின்ற ஒவ்வொருவரும் மீட்பு பெறுவார்கள், சோதனையிலிருந்து விடுதலை அடைவார்கள், அவர்கள் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் என்று இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. ஜெபம் சோதனையை வெல்லக்கூடிய 2வது ஆயுதம். 3வது நம்முடைய மன துணிவு. வாழ்விலே கொண்டிருக்கிற லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் துணிவோடு நம்பிக்கையோடு செல்லும் போது எந்த சோதனையும் நம்மை வீழ்த்திவிட முடியாது என்பதில் நாம் எப்பொழுதுமே கவனத்தோடு இருப்போம். அருட்தந்தை ஜெரி அவர்கள் நெருப்பு பூக்கள் என்கிற புத்தகத்திலே அற்புதமான 2 சொல்லாடல்களை பயன்படுத்துகிறார். கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையே இருக்கின்ற அந்த போராட்டம் இதுதான். கடவுள் நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறார், சாத்தான் சோம்பலை தருகிறான். கடவுள் அன்பை தருகிறார், சாத்தான் காமத்தை தருகிறான். கடவுள் நமக்கு உறவை தருகிறார், சாத்தான் நமக்கு பணத்தை தருகிறான். கடவுள் நமக்கு உழைப்பை தருகிறார், சாத்தான் பேராசையை நமக்கு கொடுக்கிறான். கடவுள் ஒளியை தருகிறார், சாத்தான் நமக்கு இருளை கொடுக்கிறான். நாம் தான் கடவுளுடைய கரங்களை பற்றி கொண்டு சோதனையிலிருந்து வெற்றி காண இந்த தெய்வீக பலியின் வழியாக ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வளமோடு நலமோடு வாழ வேண்டும். ஆமீன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வமே, இந்த ஆசிர்வாத தெய்வீக பலியின் வழியாக எங்கள் வாழ்வில் வருகின்ற சோதனைகளை சுட்டிக்காட்டினீர். அந்த சோதனையின் போது நாங்கள் மனம் தளர்ந்து விடுவதையும் சோதனையில் விழுந்து விடுவதையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எடுத்துச் சொன்னீர். உண்மைதான் ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் சோதனைகளில் விழுந்து விடுகிறோம். என்ன செய்வது, எந்த முடிவெடுப்பது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோம். அப்படியாகத்தான் இந்த போராடும் திரு அவையும் இன்றைக்கு மிக இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, தாயாம் திரு அவை இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இறை ஊழியர்கள் என ஒவ்வொருவருமே பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு உலக மக்களை எப்படி வழிநடத்துவது, இந்த மக்களை எப்படி இறைவனுடைய திருப்பாதம் கொண்டு வருவது, இந்த உலகை சமாதானத்திலும் அமைதியிலும் எப்படி இறையாட்சியினுடைய விழுமியங்களாக ஏற்படுத்துவது என்பதை புரிய முடியாமல் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, போதிய ஞானத்தை தாரும், அறிவை ஊட்டும். இந்த உலகம் சமாதானம் பெற, இந்த உலகத்தில் அமைதி நிலவ, இவ்வுலகத்தில் வாழ்கிற மக்கள் அனைவருமே நிம்மதியோடு உம்முடைய இறையாட்சியில் பங்குக்குரியவர்களாக வாழ அருள் தாரும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கூட ரஷ்யாவும் உக்ரைனிலும் வாழுகின்ற மக்களுக்காக அவர்களை எங்களுடைய மனதிலே நினைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். மிகுந்த துயரத்திற்கு, வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு போர் மேகம் சூழ்ந்திருக்கிற அந்த நாடுகளில் ஏராளமான உயிர் பலிகள், பொருட்சேதங்கள், நாளுக்கு நாள் நிம்மதியற்ற நிலை, தங்களுடைய உயிர்களை காத்துக்கொள்வதற்காக இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிற அவல நிலை. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்காக, கருணைக்காக ஜெபிக்கிறோம். அந்த நாட்டை ஆளுகின்ற அதிபர்கள், தலைவர்கள் மனமாற்றம் பெறவும், மக்களுடைய நலனில் அவர்கள் அக்கறை காட்டவும் அருள் புரியும்படியாக உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டுகிறோம். ஐயா, எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்தி வரும் தெய்வமே, இதோ இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும், பேர் பேராக ஆசிர்வதியும். ஆண்டவரே, ஆம், நாங்களும் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். அதனால் குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியிடையே சரியான புரிதல்கள் இல்லை, பிள்ளைகளிடையே நல்ல உறவு நிலைகள் இல்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருள் மோகம், பொன்னின் மீதும் பொருளின் மீதும் அதிகமான ஆசை கொண்டு உறவு நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்கள் பல உண்டு. இதனால் எங்கள் குடும்பத்தில் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் நாளுக்கு நாள் அமைதியற்ற நிலையும் காணப்படுகிறது.
குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி பெருக ஆண்டவரே இந்த தவக்காலத்திலே மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டு உமது இரக்கப் பெருக்கத்திற்காக வேண்டி செபிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, மக்கள் பலர் வேலை வாய்ப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வறுமையிலும் பசியிலும் நாளுக்கு நாள் அல்லலுற்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணோக்கி பாரும், இரக்கம் கொள்ளும். நாங்கள் அனைவருமே ஆண்டவரே உம்மை போற்றி துதித்து ஆர்ப்பரித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் மனம் இறங்கி மக்கள் வேலை வாய்ப்பை பெற்று நலமோடு வாழ ஆசிர்வதியும். குழந்தை பாக்கியமின்றி இந்த தவக்காலத்திலே நோன்பிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே மனம் இறங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. இந்த தவக்காலத்தினுடைய ஒருத்தல் முயற்சிகளை சரியாக கடைபிடித்து இதோ தங்களுடைய மனதிலே நினைத்த கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற ஆண்டவரே மடிப்பிச்சை ஏந்தி உம்மிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற நல் உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய பக்தர்கள் விசுவாசிகளுக்கு இரக்கம் காட்டி அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும். முதியவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும், நோய்வாய்ப்பட்டவர்கள் குணம் பெறவும் ஆண்டவரே உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டுகிறோம். எங்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் உம்மில் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டியும் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உம் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிற வேளையில் சோதனையில் நாங்கள் விழுந்து விடாமல் இருக்க எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையையும் சக்தியையும் தருவீராக. உம் திருக்கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த ஜெபங்களை ஏறெடுத்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அர்ப்பணம் உன் பதம் நான் அர்ப்பணம் என் இயேசு நாயகா உனக்காகவே. என்னையும் இம்மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன் அர்ப்பணம். அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ, அன்பனும் எனக்கு நீ, நண்பனும் எனக்கு நீ. அன்னையும் எனக்கு நீ, தந்தையும் எனக்கு நீ, அன்பனும் எனக்கு நீ, நண்பனும் எனக்கு நீ. சொந்தமும் நீ, பந்தமும் நீ, சொந்தமும் நீ, பந்தமும் நீ. எந்தன் வாழ்விலே அர்ப்பணம் அர்ப்பணம் உன்னில் நானே அர்ப்பணம். அர்ப்பணம் அர்ப்பணம் உன்னில் நானே அர்ப்பணம். அர்ப்பணம் நான் அர்ப்பணம் உன் பதம் நான் அர்ப்பணம் என் இயேசு நாயகா உனக்காகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று முக்குழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. என் ஜீவனிதம் தேடும் உறவெல்லாமே, என் அன்பை மொழி பேசவா. உன்னை காண பொழுதெல்லாம் இருள் சூழுதே, என்னை தேடும் இறை அன்பே வா. அமுதூட்டும் உணவாக உன் வார்த்தை தந்தாய், உயிரோட்டம் நான் காண்பேன் இதமுந்த நண்பில். அமுதூட்டும் உணவாக உன் வார்த்தை தந்தாய், உயிரோட்டம் நான் காண்பேன் இதமுந்த நண்பில். தாயாகி நீ என்னை தாளாட்டினாய், உன் தோள் மீது என்னை தாங்கி சீராட்டினாய். என் இயேசுவே என்னை பாருமே, என் தேவனே என்னை மாறுமே. செய் தேடும் தாய் போல என்னை தாங்குமே, என் ஜீவனிதம் தேடும் உறவெல்லாமே, என் அன்பை மொழி பேசவா. உன்னை காண பொழுதெல்லாம் இருள் சூழுதே, என்னை தேடும் இறை அன்பே வா. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும்.
நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாறும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாறும். ஆமீன். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கிறார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி தவக்காலத்தின் முதல் ஞாயிறின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சோதனைகளை வெற்றி கொள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கரங்களை பற்றி கொண்டு வாழ்பவர்களாய் சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலை பிரித்து கடந்திட உதவினார், கலகம் புரிந்தோரை கலங்கிட செய்தார். நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு, நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு. பசியால் வாடி தவித்த வேளையில் மன்னா பொழிந்து திடமளித்தார். நம்பி இணைந்தோரை கைவிடாமல் அன்பு கரம் நீட்டி வந்த தடைகளெல்லாம் மாற்றி புது காணானை காட்டி வாழ்வு தந்த இறைவா நன்றி, வாழ்வு தந்த இறைவா நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.